Kaylee Cuoco and Sam Claflin star in the MGM Plus original series, Vanished. When the man Alice loves disappears on a train to the south of France, every romantic memory becomes evidence. Every intimate detail, a potential threat. She thought she knew everything about him, but she may not even know his real name. 4-part thriller Vanished premieres February 1st on MGM Plus. Finding the truth is a dangerous affair. சொல்லுங்க மிஸ் ராதா, என்ன நடந்துச்சு? ஓகே, இது வந்து ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் தான். லாஸ்ட் இயர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயர் 1ஆம் மாசம் 2ஆம் தேதி இறந்தாங்க. இறக்குறதுக்கு ஒரு வாரம் மணிக்கு தான் வந்து என்கிட்ட வந்து அவங்க ப்ராப்ளம், அவங்க லைஃப்ல ப்ராப்ளம் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க சொல்லி ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க ஒரு வாரம் கழிச்சு அவங்க இறந்த உடனே எனக்கு தெரியல, ஃபேஸ்புக்ல பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அவங்க இறந்துட்டாங்க, நான் இதை பிராங்க் முடிக்க போஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது பாக்குறோம் கேமா அவங்களோட பேனர்லாம் வச்சிருந்தாங்க. என்ன உள்ள போயிட்ட உடனே அவங்க அம்மா வந்து அவங்க சித்தியெல்லாம் என்கிட்ட வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன லவ் பண்ணிருக்கலாமான்னு கேட்கும் போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பிறகு அவங்க அவங்க அம்மாலாம் வந்து என்ன கேட்கும் போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் என்ன தெரியும், அவங்க அப்படி பேசி வச்சிருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படி இருக்காம அந்த விஷயம் ஏத்துக்க முடியல. ஏன்னா என்ன க்ளோஸா இருக்கிறவங்க யாருமே என்னை விட்டு அந்த மாதிரி போனது இல்லை, விட்டு போயிருக்காங்க தவிர இறந்தது கிடையாது. அவங்களோட வீட்டிலேயே நான் ஒரு இதா போயிட்டு அந்த 3 நாள் அவங்க வந்து ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு காய். ஆமா, ஒரு காய். அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, எனக்கு அவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால அதை நான் சீரியஸா எடுக்கல, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவர் வந்து உங்களை ப்ரொபோஸ் பண்ணாரு அப்படின்னு? ஆமா, இறந்த பிறகுதான் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுல எல்லாருக்கும், அவங்க சொந்தக்காரவங்க, கேரளா இருக்கிறவங்க, அவங்க இறப்புக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னு. ஓகே, சரி. வீட்டுக்கு போனதும் ஆமா, எனக்கு அது ரொம்ப அப்படியே திரும்பவும் ஆயிருச்சு. ஏன்னா போனோடனே எல்லாமே என்ன பேரு சொல்லி கூப்பிட்டோன்னே எனக்கு அது அவங்களோட உடம்பு முடுக்கு வச்சிருக்கோன்னே எனக்கு அது, ஏன்னா ஒரு வாரம் முடுக்கு தான் அவங்க நான் பார்த்துட்டு பேசிட்டு பிரச்சனை எல்லாம் சொல்லி புலம்பிட்டு போகும்போது எனக்கு அதை ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு அது 3ஆவது நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இறந்த ஒரு நாள் எனக்கு தெரியல, ஃபேஸ்புக் பார்த்துட்டு 3ஆவது நாள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன இது செய்வாங்களோ அதெல்லாம் அவங்க அங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ரூம்ல இருக்கும் போது எனக்கு அதை ஏத்துக்க முடியாது. அவங்க ரூம்ல அவங்க உயிர் விட்டது வந்து அவங்க ரூம்ல தான். என்ன ஹார்ட் அட்டாக்ல அவங்க இறந்துட்டாங்க, தூங்கிட்டே இறந்துட்டாங்க. அவங்க ரூம்ல வந்து அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஒரு ஆர்வத்துல வந்து அவர் கீழே ஒரு முடி இருந்ததோ அந்த முடியை நான் எடுத்துட்டேன். நான் என்ன நினைச்சு எடுத்தேன்னா, ஓகே மேபி இந்த முடியை நம்ம வச்சுக்குவோம், நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லி நான் அங்க சேர்ந்த ஒரு தவறு தான். அந்த முடியையும் அவர் போட்டோ பின்னாடி அழகா வச்சு நான் வச்சுக்கிட்டேன், அந்த போன் பின்னாடி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 16 நாள் செய்யும் போது அந்த 16 நாளும் அவர் கூட அந்த வீட்டுக்கே போயிட்டு நான் அவங்க அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அப்புறம் சாப்பாட்டு வாங்கி வைக்கிறது, வீட்டு செலவு ஜாமா. சோ அவங்க அம்மா கூட, ஏன்னா அவங்க அம்மாக்கு ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க அம்மா அப்பா இல்ல அவருக்கு. அவங்க வீட்டுல என்ன வயசு? அவருக்கு இறக்கும் போது வந்து 28 வயசு. அவங்க அம்மாக்கு காடி ஓட்ட தெரியாது, தங்கச்சிக்கும் வந்து அவங்க அக்காக்கும் வந்து காடி சரியா பழகல. ஏன்னா இவர் தான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. அப்ப நான் போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு துருசா அங்க இருக்கும்போது 16 நாள்ல அந்த பிரேயர்ஸ்க்கு சாப்பாடுலாம் வைப்பாங்களே, அப்ப நான் போய் வைக்கும் போது நான் ஒரு கட்டத்துல பார்த்தேன், பூ வந்து மஞ்சள் கலர் பூ வந்து தலைகில திரும்பினுச்சு. அப்ப நான் நினைச்சிட்டேன்னா நம்மளோட ரொம்ப இதை பத்தி ரொம்ப யோசிச்சு நம்மளுக்கு அப்படி தெரியுது போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப கோயிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கணக்கு எப்படின்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, போறப்பெல்லாம் என் பையன் உன் கூட தான் இருப்பான், அந்த 16 உன்னை வந்து பாப்பான், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி சொல்ல அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க போல. அந்த ஒரு இதுல போயிட்டேன். சார் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட இருக்காங்க, சார் நம்ம என்ன சரியெல்லாம் பாப்பாங்க, சோ அவங்க ஆக்குமா நல்லா சரியா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தைப்பூச டைம் கூட நான் சைவ எடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிரேஸ் கோயிலுக்கு நான் ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டேன். சோ அதனால என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு ஒரு குரல்ல கேட்கும், அப்ப அவங்க தான் போல, அவரு குரல் தான் போல, அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பேரு சொல்லி கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கும் என் வீட்டுக்குள்ள. அப்ப ஒரு கட்டத்துல நான் படுக்கும் போது என் முடியல யாரும் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சிட்டேன், அவங்க தான் போல. அப்புறம் கொஞ்ச நாட்களும் போனுச்சு, அவங்க வீட்டுக்கு நான் நார்மலா போற மாதிரியும் போனேன், கொஞ்ச நாட்களும் போனுச்சு. அதுக்கப்புறம் என் கூட்டாளி பிள்ளை வீட்டுல போயிட்டு நான் முடி செய்வேன், எங்கேயும் வெளியாகும் போது நான் முடி செய்யும் போது என் கூட்டாளி பிள்ளை கேட்டாங்க, ஏன் உன் உச்சி முடி கட்டியா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நான் பார்த்தேன் என் உச்சி முடி யாரோ வெட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டேன், நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு அந்த ரொம்ப நான் குழப்பத்துல இருக்கும், நீங்க எதாவது செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், கோயிலுக்கு போய் இதை பத்தி விசாரிக்கவும் என்னென்னமோ சொல்ல எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். என் கூட யாரு பழகுறா, ஏன்னா எனக்கு தெரியல யாரு என்ன செஞ்சா அப்படின்னு.
என் தங்கச்சி, அம்மா, என் கூட்டாளி, என் கூட பழகுறவங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போக அம்மா சொன்னாங்க, இது விட்டுரு, இது நீ இதை பத்தி யோசிக்காத, யாரும் எதுவுமே செய்யல, இதுக்கப்புறம் நீ ரொம்ப இந்த கோயிலுக்கு போறது அங்க போறது மேபி நம்மளுக்கு தெரியாது, நீ கோயிலுக்கு போவ யாருன்னு என்னென்னமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லவும் இதை பத்தி நான் விட்டுட்டு இன்னொன்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப அந்த பையனை பத்தி பேசுனதுனாலதான் நம்ம ரொம்ப அதை பத்தி இறங்கிட்டோம். சரி நம்ம பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாட்கள் போனுச்சு. நானும் வந்து அதே மாதிரி காடியெல்லாம் என்னோட சொந்தமா காடி வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கும் போது அதுக்கப்புறம் பிரச்சனை என்ன ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, எனக்கு நைட்டு யாரு கால் பண்ணாலும் அந்த போட்டோ என்கிட்ட இருந்துச்சு, போன் பின்னாடி தான். எனக்கு நைட்டு யாரு கால் பண்ணாலும் எனக்கு நைட்டுக்கு எந்த ஒரு காலும் எனக்கு கிடைக்காது, சொந்தமா டாட்டா அடிச்சுப்போம். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு ஏன் நைட்டு போன் அடிச்சா கிடைக்க மாட்டேங்குது? நைட்டு மட்டும் இல்ல, நான் பகல்ல தூங்கினா கூட தூங்குற டைம்ல எனக்கு போன் பண்ண காலே கிடைக்காது. என்ன நான் மேக்கப் பண்றேன், சம்டைம் கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ யாரு காலும் எனக்கு கிடைக்காது நான் தூங்குறப்ப. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் என் போனு தான் என்னமோ ப்ராப்ளம் போல, ஸோ மேபி நான் நியூ போன் மாத்தணும். அப்ப இது என் கூட்டாளி கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உன் போனை மாத்துன்னு. அதுக்கப்புறம் நாங்க இதை பத்தி பேசல விட்டுட்டோம். நாட்களும் போயிருச்சு. 12ஆம் மாசம் இந்த லாஸ்ட் மந்த் 12 வந்துருச்சு. அப்ப என் கூட்டாளி சொன்னாங்க, சரிப்பா நம்ம கேலுக்கு போலாம், நம்ம போய் சட்டம் வாங்கலாம்னு சொல்லும் போது நாங்க கேலுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம் என்ன நடந்துச்சுன்னு.